முயற்சி கேகே யூடியூபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திமிரு பிடிச்ச குரங்கு. இந்த ஒரு காட்டில் நடக்கிற ஒரு கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீதி கதை. ஒரு காட்டில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதில் ஒரு குரங்கு மட்டும் ஆணவமாக திமிர் பிடிச்சிட்டு எந்த பேச்சுக்கும் யார் பேச்சுக்கும் மரியாதை கொடுக்காம அவர் சொல்கிறது தான் சட்டம் நீதின்னு வாழ்ந்துட்டு இருந்தார். அதனால் எந்த மிருகமோ எந்த குரங்கோ அவங்கக்கிட்ட அவ்வளோவா வச்சுக்காதுங்க. ஒரு நாள் அந்த காட்டில் கடும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, சக தோழன் தானே அந்த குரங்கு, திமிர் பிடிச்ச குரங்கு. அதுக்கிட்ட போய் சொல்லுது ஒரு குரங்கு, வாங்க ஓடி போய் அந்த குகையில் ஒளிஞ்சிக்கலாம், மழை நின்ன பிறகு நம்ம வரலாம். ஏன்னா மழை பெய்யும் போது மரம் விழுந்துடும், நம்ம மரத்தில் தான் குடியிருக்கிறோம், இந்த மாதிரி நேரத்தில் குகையில் போய் நம்ம இருக்கிறது தான் நல்லதுன்னு. ஆனால் அந்த திமிர் பிடிச்ச குரங்கு என்ன சொல்லுது, நீ எனக்கு புத்தி சொல்கிறியா, நான் வரமாட்டேன் போ அப்படின்ட்டு. எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன். அப்போ பார்த்து ஒரு இடியுடன் கேடிய மழை வந்த உடனே அந்த மரம் கீழே விழுவுது. குரங்கு கீழே விழுந்து செம்ம அடிபட்டுடுச்சு. மற்ற குரங்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதுக்கு சரியான வைத்தியம் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்து அந்த குரங்கு திமிரை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டுடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது காது கொடுத்து கேட்கணும், ஆணவமாக இருக்கக்கூடாது. நீ மற்றவங்கள அதிகாரம் பண்ணணும்னு நினச்சின்னா முதல்ல நீ அதுக்கான தகுதியான இருக்கணும், தாழ்மை இருக்கணும். அந்த குரங்குக்கு தாழ்மை இல்லை. இப்போது அடிப்பட்டவனும் அதுக்கு தாழ்மை வந்துடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோ.